மோடி அரசாங்கத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. பிரைம் மினிஸ்டர் மோடியின் அரசியல் மாற்றத்திற்கான அந்த வேலையை தொடங்கிவிட்டார்கள். 29 நபர்கள், என்டிஏவை சார்ந்த 29 நபர்கள் ராகுல் காந்தியை போய் சந்தித்து நாங்க உங்களுடன் நிற்கிறோம் என்கிற அந்த உறுதியை கூறியிருக்கிறார்கள். குஜராத் லாபி தலையும் புரியவில்லை, காலும் புரியவில்லை, என்ன செய்வதென்றே புரியவில்லை. இந்த 29 எம்பிக்களை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சில எம்பிக்களை எவ்வளவோ கெஞ்சி பார்க்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒத்துக்கொள்ளுவதாக கிடையாது. அதனால் இப்ப அவர்கள் மீது இடி, சிபிஐ இது போன்ற ரேஸ்களை போட்டு அவர்களை கண்ட்ரோலில் வைத்துக் கொள்வதற்கான அந்த முயற்சியில் குஜராத் லாபி இறங்கிவிட்டது. இந்த பக்கம் பார்த்தீர்கள்னா ஜெகன்மோகன் ரெட்டி வெளிவிட்ட அந்த ஸ்டேட்மெண்ட், ராகுல் காந்தி அண்ட் சந்திரபாபு நாயுடு ஆர் இன் டாக்கிங் டர்ம்ஸ் ஆன் ஹாட்லைன். ரேவந்த் ரெட்டி இந்த 2 நபர்களுக்கு நடுவில் அந்த பாலம் போடக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார். இந்த பக்கம் இந்தியா அலையன்ஸ்ல இருந்து சந்திரபாபு நாயுடுவிற்கு ஒரு மிகப்பெரிய ஆஃபர் கொடுக்கப்பட்டது. அந்த ஆஃபர் பிரசிடென்ட் பதவி. அவர் பிரசிடென்ட் ஆகிவிட்டால், ஜனாதிபதி ஆகிவிட்டால், அவருடைய மகன் ஆந்திராவின் சீஃப் மினிஸ்டர். இதுதான் ஒரு பிளான். நேற்று அந்த விளக்கமாக இந்த விஷயத்தை எடுத்து காட்டினேன். பட் இது ஒரு புதிய திருப்பம். 29 எம்பிக்கள் 29 எம்பிக்கள் ராகுல் காந்தியை போய் சந்தித்து கை கொடுத்து நீங்க எடுத்து வைத்த அந்த கேள்விகள், வோட்டர்ஸ் லிஸ்ட் எந்த அளவில், இதில் எங்களுக்கும் சந்தேகம் இருந்தது, பல சந்தேகங்கள் இருந்தது. ரீஜனல் பார்ட்டிகளில் இருந்து வரக்கூடிய நாங்க எங்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதாக பிஜேபி செய்த அந்த சதியை நாங்கள் புரிந்து கொண்டால் கூட எங்களால் அந்த விஷயங்களை எடுத்து வைக்க முடியவில்லை. நாங்க பயந்து போயிருந்தோம். ஆனால் நீங்க செய்தது எங்களுக்கு சந்தோஷம். நீங்க செய்தது உங்களுக்கு அல்ல, அது எங்களுக்கும் பொருந்தும் என்கிற அந்த விஷயத்தை அவரிடம் கூறியது மட்டுமல்ல, தைரியமாக நீங்க போராடுங்கள், தைரியமாக நீங்க ஆட்சி மாற்றத்திற்கான வேலையை பாருங்கள், நாங்க உங்களுடன் நிற்போம், அந்த உறுதியை கூறிவிட்டார்கள். சிந்தித்து பாருங்கள். இந்த விஷயம் வெளிவந்த உடனே குஜராத் லாபி, மோடி, ஷா, ஒட்டுமொத்த பிஜேபியில் இருக்கக்கூடிய அந்த டாப் லீடர்ஷிப், நிர்மலா சீதாராமன், அனுராக் தாக்கூர், ஜேபி நட்டா, கிரண் ரிஜிஜு, ரவிசங்கர் பிரசாத், இது போன்ற அனைத்து நபர்களுமே அப்படியே நடுநடுக்கி போயிருக்கிறார்கள். ஒவ்வொரு இடத்துல போன் கால் போகுது. உனக்கு என்ன வேணும்? பணம் வேணுமா? பதவி வேணுமா? என்னதான் வேணும் உனக்கு? என்டிஏ விட்டு நீங்க போகக்கூடாது. பிஜேபியில் உள்ளவர்கள் இல்லை, பிஜேபியில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகள் நேற்று இங்க போய் கையெழுத்து போட்ட அல்ல ஒப்புதல் கொடுத்த இந்த நபர்கள் ஏற்கனவே கூறியபடி தெலுங்கு தேசம் பார்ட்டி, சந்திரபாபு நாயுடு, அந்த 16 எம்பிக்கள் ஒட்டுமொத்தமாக என்டிஏ விட்டு வெளியேறி இந்தியா கூட்டணியில் போவதற்கு அந்த பிளாட்ஃபார்ம் தயாராகிவிட்டது. சந்திரபாபு நாயுடு போனால் இந்த 16 எம்பிக்களும் அங்கு தாவி விடுவார்கள். அடுத்தபடியாக ஜனதா தள் யுனைடெட், நிதிஷ்குமாருடைய உடல்நிலை சரியாக இல்லை. இது அவருடைய கடைசி தேர்தல், லாஸ்ட் எலெக்ஷன் ஆஃப் ஹிஸ் கரியர். நிதிஷ்குமார் தோர்த்தாலோ ஜெயிச்சாலோ அவர் சீஃப் மினிஸ்டர் பதவியில் உட்கார போவதில்லை. அப்படி இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி வந்தாலுமே நிதிஷ்குமாருடைய இந்த பார்ட்டி 2ஆக உடைந்துவிடும். ஏற்கனவே அதற்கான வேலையை அவர்கள் பார்க்க தொடங்கிவிட்டார்கள். நிதிஷ்குமார் பார்ட்டியில் இருக்கக்கூடிய லல்லன் சிங் அண்ட் சஞ்சய் ஜா, மொத்தம் 12 எம்பிக்கள் நிதிஷ்குமார் பார்ட்டி ஜேடியூல இருந்து, 12 எம்பிக்கள்ல இருந்து 6 எம்பிக்கள் பார்ட்டி உடைந்த அடுத்த நிமிஷமே பிஜேபியில போய் இணைந்து விடுவார்கள். அதற்கான வேலையை லல்லன் சிங் அண்ட் சஞ்சய் ஜா 2 பேருமே செய்து விட்டார்கள். இந்த 2 பேரையுமே குஜராத் லாபி எந்த அளவில் தன் கைக்குள் போட்டிருக்கிறது நீங்க பார்த்தீர்கள்னா, நிதிஷ்குமாரோட பார்ட்டி உடைக்கணும், அந்த இடத்தில் பிஜேபி போய் உட்காரணும். அடுத்த மிகப்பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டி இன் பீகார் ஷுட் பி பிஜேபி. ஆனால் நிதிஷ்குமாருக்காக மட்டுமே இந்த கூட்டணியை அக்செப்ட் செய்திருக்கக்கூடிய 6 எம்பிக்கள், அவர்களுக்கும் பிஜேபிக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது அந்த அளவில் அவர்கள் பிஜேபியில் அந்த வெறுப்பை எடுத்துக்காட்டக்கூடிய நபர்கள், சமாஜ்வாதி தாட் ப்ராசஸில் இருக்கக்கூடிய நபர்கள். கட்சி இங்க உடையுது, அந்த பக்கம் அவர்கள் இந்தியா லைன்ஸ்க்கு வந்து விடுவார்கள். ஐடியாலஜி இங்க சரியாக இருக்கிறது, அந்த இடத்துக்கு வருவார்கள். அப்போ 6 எம்பிக்கள் அங்கிருந்து நேற்று கை குலுக்கி இருக்கிறார்கள். சிவசேனா, ஷிண்டே குரூப், இவர்களிடம் 7 எம்பிக்கள் இருக்கிறார்கள். இந்த 7 எம்பிக்களிலும் ஒரு சில நபர்கள் நேற்று ராகுல் காந்தியை சந்தித்து கையெல்லாம் குலுக்கி இருக்கிறார்கள். இப்போ சிசிடிவி ஃபுட்டேஜ்ல
தேடுதல் வேட்டை நடக்கிறது. யார் இந்த 29 எம்பிக்கள்? Who all went and met ராகுல் காந்தி? ராஜீவ் பிரதாப் ரூடியும் ஒரு நபர். நேற்று ஒரு வீடியோவை போட்டு காட்டியிருந்தேன். கான்ஸ்டிடியூஷன் கிளப் ஆஃப் இந்தியா அந்த பிரசிடென்ட் போட்டியில் அமித்ஷா இந்த நபரை நிறுத்தினாரோ. ராஜீவ் பிரதாப் ரூடி 2 பேருமே பிஜேபி சார்ந்த நபர்கள். ஆனால் ராஜீவ் பிரதாப் ரூடிக்கு சப்போர்ட் கொடுத்தது யாருன்னா ராகுல் காந்தி, சோனியா காந்தி அண்ட் மிஸ்டர் கர்கே. இந்தியா அலைன்ஸை சார்ந்த ஏராளமான நபர்கள், பிஜேபிக்குள்ள இருக்கக்கூடிய பல நபர்கள், பல ரெபல்ஸ்கள் ராஜீவ் பிரதாப் ரூடிக்கு ஓட்டு போட்டு கான்ஸ்டிடியூஷன் கிளப்பிற்கு அந்த பிரசிடென்ட் பதவியில் அவரை அமர வைத்து விட்டார்கள். அமித்ஷாவுடைய பேச்சு, அமித்ஷாவுடைய அந்த பயம் முடிந்து போனது பிஜேபியிலிருந்து. இன்னைக்கு தெளிவாக முடிந்தது. அதாவது 29 எம்பிக்கள் தன்னுடைய எதிர்காலத்தை நோக்கி இதற்கு மேல் இவர்களை நம்ப முடியாது என்கிற விஷயத்தை எடுத்து வைத்து அவரை போய் சந்தித்து கையை கொடுத்து நாங்க நிற்போம் என்ற அந்த உறுதியை கொடுத்ததுக்கு பின்பு என்ன நீங்க பார்க்கிறீர்கள்? அதை நீங்க பார்த்தீர்கள்னா சிவசேனாவில் 7 எம்பிக்கள், அதில் ஒரு சில நபர்கள் இங்கு போயிருக்கிறார்கள். சிவசேனா, ஷிண்டே குரூப் சிவசேனா, அதில் ஷிண்டேவிற்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய 2 நபர்கள் வீட்டில் இடி ரெய்ட் போயிருக்கிறது. லோக் ஜன்சக்தி பார்ட்டி, சிராக் பாஸ்வான் is not happy with the NDA. வெளிப்படையாக எஸ்ஐஆர் ஆக இருக்கட்டும், வக்ஃப் போர்டாக இருக்கட்டும், இது போன்ற பல்வேறு இடங்களில் சிராக் பாஸ்வான் வெளிப்படையாக எதிர்ப்பை தெரிவித்து விட்டார். இப்போ சிராக் பாஸ்வான் is ready to jump towards India alliance. அந்த 5 எம்பிக்கள். ராஷ்டிரிய லோக் தல் ஜெயந்த் சௌத்ரி 2 எம்பிக்கள், அவர்களும் இங்கே தாவ போறார்கள். இப்ப அந்த கணக்கை போட்டு பாருங்கள், உங்களுக்கு சரியா வரும். 29 எம்பிக்கள், 16 எம்பி சந்திரபாபு நாயுடு, 6 எம்பி நிதிஷ்குமாரின் பார்ட்டி, ஒரு சில நபர்கள் இங்கே ஏக்நாத் ஷிண்டேயோடைய குரூப்பில் இருந்து எல்லாருமே சேர்த்து பார்த்தீர்களா, கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் வெளியேற போறார்கள். இட்ஸ் நாட் 29, இட் இஸ் மோர் தென் 40. 40 எம்பிக்கள் வெளியேறினால் பிஜேபி கையில் மறுபடியும் அந்த 240 வந்து நிற்பார்கள். அல்பமத் மைனாரிட்டி கவர்மெண்ட் அப்படியே கவர்ந்து போகும். ராகுல் காந்தி இன்னைக்கு நினைத்தாள், இந்தியா அலைன்ஸ் இன்னைக்கு நினைத்தாள், இந்த அரசாங்கம் அப்படி கவர்ந்து போகும். ஒரு புதிய ஆப்ஷன், அதற்கான எல்லா வேலையும் பார்த்து விட்டார்கள். பிஜேபி தனியாக நிற்கிறது. மீதம் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளுமே ஆபரேஷன் லோட்டஸ் ஆகிவிட்டது. டெக்னிக்கலா சொன்னால் ஆபரேஷன் லோட்டஸ் பிஜேபியுடனே ஆகிவிட்டது. பிஜேபி கையில் ஒரு அரசாங்கம் இருக்கிறது. ஆனால் எப்படி அவர்கள் மகாராஷ்டிராவில் ஆட்சி கவர்த்தார்களோ, கர்நாடகாவில் என்ன வேலை பார்த்தார்களோ, மத்திய பிரதேசத்தில் எப்படி நடந்து கொண்டார்களோ, அதே முறையில் இன்னைக்கு நேஷனல் லெவலில் அனைத்து கட்சிகளுமே, அனைத்து எம்பிக்களுமே ஒன்று கூடி இன்னைக்கு பிஜேபியுடைய ஆட்சியை கவர்க்கக்கூடிய வேலையை, மாஸ்டர் பிளானை போட்டு விட்டார்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ, நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து இதை பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால், எங்களோட உழைப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால், எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் கீழே எழுதியிருக்கக்கூடிய UPI ID வழியாக உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.